வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் கிரேவி பண்ணுறதுக்காக நான் இங்கே இறாலோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது 250 கிராம் இருக்குது. இப்போது இதில் உள்ள குடலை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக இறாலோட பின்னாடி சைடில் வால் பகுதியில் லைட்டாக எப்படி கத்தி வச்சு கீறல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தி வச்சு அந்த குடலை நாம் இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துடும். இப்போது இதே மாதிரியே எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் எல்லாமே அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துடலாம். தேங்காவோட ஈரப்பதம் போனாலே போதும், கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற தேவையில்லை. நீங்கள் தேங்காவை வறுத்து சேர்க்குறதுக்கு பதிலாக 1/2 கப் காஞ்ச தேங்காய் கூட துருவி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது தேங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கூடவே இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா அரைச்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் இது நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இறாலை போட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா வேக வச்சிடலாம். இப்போது 4 நிமிஷம் போல் இருக்குது. கிரேவி லைட்டாக திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாகிடுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம இறால் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.